இப்போ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம நியாயம் பேசுறோம்னா ரெண்டு தரப்புல இருந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேச முடியும். இப்போ சங்கீதா அவர்கள் அவருடைய தரப்பை கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் விஜய் அவர்கள் தன்னுடைய தரப்பை அவர் இன்னும் சொல்லவே இல்லை. ஒரு பக்கம் சங்கீதா அவர்களுடைய தரப்பு தகவலை மட்டும் வச்சுக்கிட்டு நியாயம் பேசுறதெல்லாம் அநியாயம். அதுவும் இல்லாமல் பொதுமக்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை போராட்டம்னா கெஞ்சி கூப்பிட்டாலும் இந்த மீடியாக்கள்லாம் வராது. எப்படியும் 50க்கு மேற்பட்ட மீடியாக்கள்லாம் எப்படி அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய பிரபலம் அந்த ரஞ்சனா நாச்சியார்னு கேட்டால் இல்லை. இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனையா? இப்போ நான் பேசக்கூடிய குழந்தைகளுடைய பாலியல் வன்கொடுமை, லாக்அப் மரணம், முதியோர்களுடைய அந்த கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை, இந்த விபத்து, திமுக நிர்வாகி ஏற்பட்ட விபத்து தான் தமிழ்நாட்டில் பேசப்பட வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனை, தமிழக மக்களுடைய பிரச்சனை. இவங்க அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்டால் இல்லை. விவாகரத்து பிரச்சனையை நம்ம விவாதிக்கணுமா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் இல்லை. நம்ம பேச வேண்டிய பிரச்சனையை விட்டுட்டு மடைமாற்ற நம்ம முயற்சிக்கிறாங்க. நம்ம தெளிவா நம்மளுடைய அரசியலை நம்ம திரும்ப பேசணும். விஜய் வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னாங்க. விஜய் வீட்டை விட்டு வெளியே அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்க வீட்டில் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க தயவு செஞ்சு விஜய் வீட்டை விட்டு வெளியே மக்களுக்கான அரசியலை தயவு செஞ்சு பண்ணுங்க. திரு ரஞ்சனா நாச்சியார்லாம் அரசியலில் இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லாத ஆளு. எந்த கட்சிக்கு போனாலும் முதுகுல தான் குத்துவாங்க. அப்படிதான் பாஜகவில் அண்ணாமலையை முதுகுல குத்திட்டு தாவேகாக்கு வந்தாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் முதுகுலேயே குத்திட்டு அடுத்து எங்கே போவாங்கன்னு தெரியும். திமுகவுக்கு தான் போவாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் திமுக நல்ல வேல்யூ இருக்குது. ஒரு விவாகரத்தை வச்சு நம்ம மடைமாற்றாலும் நம்ம என்ன முட்டாளா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். பீஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகாவை சார்ந்த ரஞ்சனா நாச்சியார் தற்குறித்தனமான விமர்சனத்தை விமர்சிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறதுனால கண்டிப்பா அவருடைய விமர்சனத்துக்கு எதிர் விமர்சனம் தான் இந்த வீடியோ. தாவேகாவை சேர்ந்த திரு ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் விஜய் அவர்களை விமர்சிச்சதான் நேத்தி ஆன்லைன் ஃபுல்லுக்க ட்ரெண்டிங். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க மொத்த மீடியாவும் ரஞ்சனா வீட்டுக்கு போயிட்டாங்க. சங்கீதா விஜய் அவர்கள் குறித்த அந்த விவாகரத்து பிரச்சனையை பேசுறாங்க. இதுக்கு எதற்கு ரஞ்சனா நாச்சியார் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இந்த விவாகரத்து பத்தின கருத்து தேவையில்லாத ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்குமான பர்சனல் வாழ்க்கைக்கான அந்த பிரச்சனையில எதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இந்த பிரச்சனையை விமர்சிச்சு தாவேக்கால வெளியே வந்தா திரு ரஞ்சனா நாச்சியாருக்கு திமுகவில் நல்ல வேல்யூ இருக்கு. இந்த மாதிரி கரூர் விபத்தப்பையும் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான ஒருத்தவர் தாவேகா விஜய் அவர்களை விமர்சிச்சுட்டு வெளியே போனாரு. வைஷ்ணவி போனாங்க, ரஞ்சனா நாச்சியார். இந்த மாதிரி ஆட்களுக்கு திமுகவில் நல்ல வேல்யூ, நல்ல போஸ்டிங் கொடுப்பாங்க. இந்த ரஞ்சனா நாச்சியார் என்ன சொல்றாங்கன்னா, தலைவன் எவ்வளியோ தொண்டரும் அவ்வளியே அப்படின்ட்டு பழமொழியை சொல்லிக்கிட்டு இதை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு இந்த கால ஜென்சி கிட்ஸ் செயல்பட்டாங்கன்னா சமூக சீர்கேடு ஏற்படும் அப்படின்றாங்க. உங்களுக்கு சமூகத்து மேல ரொம்ப அக்கறை, சமூகத்து மேல அக்கறையா இருந்தா பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அது என்னென்னு பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பழமொழிக்கு ஒரு எதிர் பழமொழி. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம நியாயம் பேசுறோம்னா ரெண்டு தரப்புல இருந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேச முடியும். இப்போ சங்கீதா அவர்கள் அவருடைய தரப்பை கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் விஜய் அவர்கள் தன்னுடைய தரப்புல இருந்து எந்த ஒரு விவாதத்தையும் எடுத்து வைக்கல. தன்னுடைய தரப்பை அவர் இன்னும் சொல்லவே இல்லை. அப்படி சங்கீதா அவர்கள் தரப்பை மட்டும் கேட்டுக்கிட்டு இந்த விஷயத்தை விமர்சிக்கிறது ஒரு தற்குறித்தனம். ரெண்டு பக்கத்து தகவல் தெரிஞ்சாதான் இதை பத்தி பேசுறது சரியா இருக்கும். ஒரு பக்கம் சங்கீதா அவர்களுடைய தரப்பு தகவலை மட்டும் வச்சுக்கிட்டு நியாயம் பேசுறதெல்லாம் அநியாயம். யார் இந்த ரஞ்சனா நாச்சியார் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பாஜக கிட்டக்கிட்ட 7 வருஷமா பயணம் செஞ்சிருக்காங்க. இவங்க தன்னுடைய அரசியல் செய்கைகள் மக்கள் மத்தியில பெரிதும் அறியப்பட்டாங்க. அப்படி என்னடா அரசியல் செய்கை செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேருந்துல படியில பயணம் பண்ண மாணவர்களை தாக்கியிருக்காங்க. பேருந்து முன்னாடி காரை நிறுத்தி பப்ளிக் பிளேஸ்ல ஸ்டூடெண்ட்ஸை அடிச்சிருக்கிறாங்க. இதை நியாயப்படுத்தி அவங்க பேசுறாங்க. ஆனா போலீஸ்காரங்க இதெல்லாம் ஒத்துக்கல. அவங்க மீது வழக்கு போட்டு அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். இப்போ மாணவர்களை படியில் நின்று தப்புன்னு சொல்லி தாக்குற இதே ரஞ்சனா நாச்சியார் அந்த போக்குவரத்து தொழில ஒருத்தர் மிகப்பெரிய ஊழல் பண்ணாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரூரை சார்ந்த ஒரு மிகப்பெரிய திமுக பிரபலம். அவர் மேல திட்டவானா திரு ரஞ்சனாவால அவங்க 4 வார்த்தை விமர்சிக்க முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த மாணவர்களை தாக்குற உரிமையை யாருக்கு உங்களுக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டு அப்பயே தூக்கி உள்ள போட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க மேல பல அலிகேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இந்த இன்டர்வியூ எடுக்க போகும்போது பிஜேபியில அமித்ஷா கூட எடுத்த புகைப்படத்தை பார்த்துட்டு ஒரே பிஜேபி தலைவர்களோட புகைப்படங்களா இருக்குது, நீங்க என்ன பிஜேபியோட சீப்பர் செல்ஸா அப்படின்னா, எனக்கு என்னுடைய தாய் கட்சி பிஜேபி, அதுக்கு நான் ஃபோட்டோ வைக்கிறேன், என் வீட்டுக்குள்ளே ஃபோட்டோ வைக்கிறது என்னுடைய உரிமை, அப்படி நீங்கள் சீப்பர் சர்ச்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் விருப்பம், சொல்லிட்டு போங்க அப்படின்னாங்க.
ஆமா, நீங்க ஸ்லீப்பர் செல்ஸ் தான் கண்டிப்பா சொல்லுவோம். அதாவது ஒரு பக்க தகவலை மட்டும் வச்சுக்கிட்டு விஜய் அவர்களை விமர்சிக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு பக்க தகவலை மட்டும் வச்சு விஜய் இக்கட்டான சூழ்நிலையில விஜய் கட்சியில இருந்துட்டே நீங்க விஜய் விமர்சிக்கிறீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் இந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க. அதுவும் இல்லாம பொதுமக்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை, போராட்டம்னா கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டாலும் இந்த மீடியாக்கள்லாம் வராது. எப்படியும் 50க்கு மேற்பட்ட மீடியாக்கள்லாம் எப்படி அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய பிரபலமா அந்த ரஞ்சனா நாச்சியார்ன்னு கேட்டா இல்ல. அப்ப யாரோ வந்து செட்டிங் பண்ணி குடுத்து, இப்படி பேச சொல்லி எழுதி குடுத்தா இவங்க இப்படி பேசுறாங்கன்னு தெளிவா தெரியுது. இப்படி ஒட்டுமொத்த மீடியாவும் போய் ரஞ்சனா நாச்சியார் வீட்ல உட்கார்ந்து அவருடைய பேச்சை கேட்கிற அளவு அவங்க பெரிய ஆளும் கிடையாது. அந்த பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையும் கிடையாது. அத விஜய் அவர்களுடைய, சங்கீதா அவர்களுடைய சொந்த வாழ்க்கை பத்தின ஒரு பிரச்சனைய உட்கார்ந்து கேட்கறதுக்கு மும்பரம் காட்டுற இந்த மீடியாக்கள் மதுராந்தகத்துல ஸ்கூட்டில ரோட்டோரமா வந்துட்டு இருந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை திமுக நிர்வாகி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், வேகமா போய் அடிச்சு தூக்கிட்டு நிறுத்தாம போயிட்டான். அந்த பெண் வந்து சம்பவ இடத்துல உயிரிழந்துட்டாங்க. அந்த விபத்தை ஏற்படுத்திய நபரை ஒரே நாள்ல வந்து போலீஸ் வந்து விடுவிச்சிச்சு, திமுகவோட பிரமுகர் அப்படின்ட்டு. இதை பேசுறதுக்கோ, இதை வந்து கவர் பண்றதுக்கோ, இதை விவாத பொருளாக்குறதுக்கோ, அந்த பொண்ணுக்கு நியாயம் கேட்கறதுக்கோ யாருமே முன் வரல. ரஞ்சனா நாச்சியார் உட்பட யாருமே அந்த பெண்ணுக்கு நியாயம் கேட்க வரல. இந்த மீடியாக்களும் இதை வந்து டிவைட் பண்றதுக்கோ, இதை விமர்சிக்கிறதுக்கோ, இந்த செய்தியை வந்து போடுறதுக்கோ தயாராகவும் இல்லை. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் விஜயோட விவாகரத்தை பத்தி தான் அவங்களுக்கு முக்கியமானது. ஒரு தோட்டம் வீட்டுல 70 வயசு முதியவரை கொலை செஞ்சுக்கிட்டு 60 வயசு மூதாட்டியை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அது பொறுக்கி நாய் யாரு என்னன்னு அந்த தகவல் கிடைக்கல. இந்த எவ்வளவு பெரிய சென்சேஷன் நியூஸ், எவ்வளவு கொடூரமான செய்தி. இந்த செய்தியை போடுறதுக்கு எந்த ஒரு மீடியாக்களும் தயாரா இல்லை. ரஞ்சனா நாச்சியார் விஜய் அவர்களை விமர்சிக்கிறது தான் இங்க முக்கியமா? இல்ல ரஞ்சனா நாச்சியார்னா அவ்வளவு பெரிய ஆளா? அப்படி என்ன அப்படி சமூகத்துக்கு அவங்க சேவை செஞ்சுட்டாங்க? இல்ல விஜய் விவாகரத்து அவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனையா? தமிழகத்துக்கு அது அவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனையா? இந்த மாதிரி செய்திகளை வந்து மீடியாக்கள் வந்து போடாம ஒரு விவாகரத்து செய்தியை வந்து ட்ரெண்ட் பண்றாங்கன்னா, இந்த தேர்தலை திமுக எப்படி கொண்டு போகுதுன்னு பாருங்க. விஜயகாந்த் அவர்களை வந்து குடிகாரர் அப்படின்ற ஒரு பட்டம் கட்டி அவரோட கேரக்டர் அசோசியேஷன் பண்ணி அந்த திமுக விஜயகாந்தை வந்து வீத்துச்சு. அது இல்லாமல் கெட்ட பேர் அவர் மேலே சுமத்தப்பட்டது. இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு அப்படி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே வேலைக்கு ஆகலை. திமுக காரன் வந்து இதை சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்க மாட்டாங்க. விஜயோட மனைவி அவர்களே வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு அஃபேர் இருக்குது, நான் அவர்கிட்ட பிரிய விவாகரத்து கேட்குறேன். உடனே விஜயோட ரசிகர்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தி விஜய் அவர்களை வந்து கடுமையாக விமர்சிக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளினதுனால ரொம்ப பேக் ஃபயர் ஆனதுனால விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கி கட்சியை வந்து ரொம்ப குறுகிய காலத்துல கட்சியை வந்து பலப்படுத்தி மிகப்பெரிய ஒரு மக்கள் படையை வழிநடத்தி கொண்டு இருக்கும்போது கரூரில் அவ்வளோ பெரிய ஒரு விபத்து விஜய் அவர்களுக்கு நடந்த பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த கட்சிகளும் விஜயை வந்து எதிர்த்து துணிந்து ஒரே அணியாக திரளும் பொழுது விஜய் அவர்கள் மத்திய அரசையும் மாநில அரசையும் தீய சக்தியான திமுகவையும் கடுமையாக விமர்சி கொண்டிருக்கும் பொழுது வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் விஜய் இருக்கும் பொழுது தன்னால் முடிந்த உதவியை சங்கீதா அவர்கள் விஜய்க்கு செஞ்சிருக்கிறாங்க. இது அவருடைய பர்சனல் வாழ்க்கையா இருந்தனாலும் சரி, இந்த டைம்ல இது தேவையா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு 2 மாசம் தான் இருக்குது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் விவாகரத்து அவங்க சங்கீதா அவர்கள் கேட்கலாம். இத்தனை ஆண்டுகள் அவங்க பயணிச்சு இந்த தருணத்துல இப்படி செயல்படுறது சங்கீதா அவர்கள் இப்ப தரப்புல நியாயம் இருந்தாலும் இவ்வளவு காலம் அவங்கள வந்து நல்லா கண்ணும் கருத்துமா பார்த்துருக்குறாங்க. 2 குழந்தைகளை பெத்தெடுத்து எல்லாரையும் பிள்ளைகள் உட்பட எல்லாருமே வந்து நல்ல வசதியாகவும் நல்ல கண்ணும் கருத்துமா பார்த்து கொண்டிருந்த நபர் இந்த தருணத்துல இவங்க இப்படி பண்ணதை எனக்கு ஏற்புடையதா இல்லை. அது என்னுடைய சொந்த கருத்து. இப்ப வந்து திருப்பி நம்ம வந்து ரஞ்சனா நாச்சியாருக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு மீடியாக்களும் போய் இதை ஒரு ட்ரெண்டிங் ஆக்குற இந்த மீடியாக்கள் 7 வயது குழந்தைய ஒரு தெருநாய் வந்து என்ன பண்ணிருக்கான், பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான். 7 வயது குழந்தை. அதற்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி திமுக நிர்வாகி 2 வயது குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செய்து அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. அந்த நியூஸை எடுத்து திமுகவை கடுமையா இந்த மீடியாக்கள் வந்து விமர்சிச்சிருந்தா, அதை பேசும் பொருள் ஆக்கியிருந்தா, அதை வந்து டிபேட்டடா ஆக்கியிருந்தா, திமுக கடுமையான விமர்சனம் வந்திருந்தா, திமுக எடுக்கக்கூடிய நடவடிக்கையினால இந்த குழந்தைக்கு இந்த பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குமா? அப்போ திரும்ப திரும்ப மீடியாக்களுடைய தவறுனால தான் இந்த தவறுகள் நடக்குது. திமுகவை சுட்டி காட்ட வேண்டிய, திமுகவை விமர்சிக்க வேண்டிய இடத்துல மீடியாக்கள் இருக்குது. ஆனா அது வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுனால தான் தொடர்ந்து இந்த மாதிரி தவறுகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அஜித்குமார் லாக்கப் மரணத்தை எப்படி பேசப்பட்டதோ அந்த மாதிரி பேச மறுக்கக்கூடிய ஒரு லாக்கப் மரணமாக ஆகாஷுடைய லாக்கப் மரணம் இருக்குது. மானாமதுரையை சேர்ந்த ஆகாஷை வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர் வந்து தப்பிக்க முயற்சி இறந்துட்டாருன்னு காவல்துறையில இருந்து சொல்றாங்க. அவருடைய பெற்றோர்கள் வந்து இல்ல, இவர் வந்து அடிச்சுதான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இந்த லாக்கப் மரணம்
மானாமதுரையில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுது. அந்த லாக்அப் மரணத்தை வந்து ஓவர் ட்ராக் பண்ணி விஜய் அவர்களுடைய விவாகரத்தை பேசும் பொருளாக மாற்ற முயற்சிக்கிறது தீய சக்தி. அதுக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய நபர் தான் இந்த ரஞ்சனா நாச்சியார். 4 நெறின்ற ஊரில் பூந்து கண்ணில் படுறவங்களெல்லாம் வெட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி சிவகங்கையில் கண்ணில் படுறவங்களெல்லாம் விட்டுருக்காங்க. மானாமதுரையிலையும் அதே மாதிரி சம்பவங்கள். ஸோ இந்த சம்பவங்களை விட இந்த விஜய் அவர்களுடைய விவாகரத்தை வந்து பெரிதும் பேசப்படக்கூடிய தமிழகத்துடைய முக்கியமான பிரச்சனையாக அந்த விஜய் அவர்களுடைய விவாகரத்துன்னு கேட்டால் இல்லை. விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இந்த விவாகரத்து. அந்த விவாகரத்தை பெரிதும் பேசப்பட்டு இந்த மக்கள் பிரச்சனை எல்லாத்தையும் மறைக்க பார்க்குறாங்க. அதனால தான் அந்த விஷயம் கொஞ்சம் டவுன் ஆகும்போது திருப்பி ரஞ்சனா நாச்சியாரை விட்டு திருப்பி விஜய் அவர்களை விமர்சிக்க சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்குது. 2 பக்க தகவலும் தெரியாம நீங்க எப்படி ஒரு பக்க தகவலை வச்சுக்கிட்டு விஜய் அவர்களை எப்படி விமர்சிப்பீங்க? இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனையா? இப்ப நான் பேசக்கூடிய குழந்தைகளுடைய பாலியல் வன்கொடுமை, லாக்அப் மரணம், முதியோர்களுடைய அந்த கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை, இந்த விபத்து, திமுக நிர்வாகி ஏற்படுத்திய விபத்து தான் தமிழ்நாட்டில் பேசப்பட வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனை, தமிழக மக்களுடைய பிரச்சனை. அதை விட்டுட்டு ஒரு டைவர்ஸ் கேஸை உட்காந்து பேசுறீங்க, ஒட்டுமொத்த மீடியாவும் இதை கவர் பண்ணுதுன்னா என்ன அரசியல் இந்த தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குன்ற கேள்வி தமிழ்நாட்டில் வாழ்றதுக்கே கேவலமா இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எவ்வளோ கொடுமையான செய்திகள், எவ்வளோ வந்து அச்சுறுத்தக்கூடிய செய்திகள், இதெல்லாம் வந்து டிபேட் ஆக்காம ஒரு விவாகரத்தை வந்து உட்காந்து பேசுறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இந்த பாவம்லாம் ரஞ்சனா நாச்சியார் சும்மா விடுமா? இந்த 7 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை, இந்த லாக்அப் மரணம், இந்த மூதாட்டியோட பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் மறைக்கிறதுக்காக, இதெல்லாம் மடை மாற்றத்துக்காக இங்கே திருப்பி விவாகரத்து பிரச்சனையை ரஞ்சனா நாச்சியாரை வச்சு பேசும் பொருளாக ஆக்குறாங்க. இவங்க அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்டால் இல்லை. இது இவங்க பேச வேண்டிய விஷயமானு கேட்டால் இல்லை. விவாகரத்து பிரச்சனையை நம்ம விவாதிக்கணுமா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் இல்லை. நம்ம பேச வேண்டிய பிரச்சனையை விட்டுட்டு மடைமாற்ற நம்ம முயற்சிக்கிறாங்க. நம்ம தெளிவாக நம்ம வந்து நம்மளுடைய அரசியலை நம்ம திரும்ப பேசணும். விஜய் வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னாங்க. விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்க வீட்டில் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்து மக்களுக்கான அரசியலை தயவு செஞ்சு பண்ணுங்க. திரு ரஞ்சனா நாச்சியார்லாம் அரசியலில் இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லாத ஆளு. எந்த கட்சிக்கு போனாலும் முதுகுல தான் குத்துவாங்க. அப்படிதான் பாஜகவில் அண்ணாமலையை முதுகுல குத்திட்டு தாவேகாக்கு வந்தாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் முதுகுலேயே குத்திட்டு அடுத்து எங்கே போவாங்கன்னு தெரியும். திமுகவுக்கு தான் போவாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் திமுகல நல்ல வேல்யூ இருக்குது. நீங்க போங்க, நாங்கள் உங்களுக்கு பின்னாடி பார்த்துக்குறோம். நாங்கள் பேச வேண்டிய பிரச்சனைகள் பல விஷயங்கள் இருக்குது. உங்களை விமர்சிக்க வேண்டியதுல நாங்கள் விமர்சிக்கிறோம். தாவேகா தொண்டர்கள், தாவேகாவோட உறுப்பினர்கள், பொதுமக்கள் யாருமே வந்து மடை மாறாம ஒரு விவாகரத்தை வச்சு நம்மளை மடை மாற்ற அளவு நம்ம என்ன முட்டாளா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம முட்டாளு கிடையாது. நம்ம வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை, இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை மட்டுமே பேசுவோம். அடுத்தவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு எந்த உதவியும் பண்ண வேணாம். நாங்கள் வந்து கடுமையான நெருக்கடியில் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி காசோ பணமும் கிடையாது. உங்களுடைய ஒரே ஒரு சப்ஸ்கிரைப். மறக்காம இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்றதை செக் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுடுறீங்க. தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஊக்கமா இந்த சப்ஸ்கிரைப் மட்டும்தான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.